Hi friends, இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம Volkswagen Skoda ஒயிட் மீட்டருக்கு வந்து G-BOX வச்சு பின்கோடு ரீட் பண்ணதுக்கப்புறம் OBDயில் எப்படி கீ ப்ரோக்ராம் பண்ணலான்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு இமோவில் போயிடலாம். இமோவில் போனதுக்கப்புறம் Volkswagen செலக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக ரெட் மீட்டருக்கு வந்து 24C32 ஐசி இருக்கும். இதுக்கு வந்து NEX35XX ஐசி வரும். அதை வந்து எக்ஸ்பர்ட் செலெக்ஷனில் செலக்ட் பண்ணிவிட்டு இமோ 4 இன்ஸ்ட்ருமெண்ட் கேனில் போகலாம். இதில் வந்து வீடியோ NEC35XX அதுதான் வந்து நம்மளுக்கு ஒயிட் மீட்டரோட MCOட நம்பர். இப்போ நார்மலாக ரெட் மீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 24C32லே போனாலே இமோ டேட்டா வந்து ரீட் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் மீட்டரில் ஆல் கீ லாஸ்ட்டுக்கு இமோ டேட்டா ரீட் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், G-BOX யூஸ் பண்ணி பின்கோடை வந்து CS கோடை ரீட் பண்ணிக்கிறோம். இப்போ ரீட் பண்ணதுக்கப்புறம் ECM டைரெக்டாக வண்டியில் மாட்டிட்டு ஆல் கீ லாஸ்ட் வயா OBD மோடில் போடலாம். இதில் என்ன சொல்லும், நம்ம வந்து நியூ கீ பண்ணுறதுக்கு டீலர் கீ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராசஸ் போகிறப்பே வந்து டீலர் கீயும் நம்ம சேர்த்தே பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வண்டியிலேருந்து வண்டி ECMலேருந்து டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி வந்து அவைலபிள் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறோம், ரீட்ரை கொடுக்காமல் கேன்சல் கொடுத்துடலாம். கேன்சல் கொடுத்த உடனே நம்ம எப்படி நம்ம G-BOX வச்சு ஆல்ரெடி பின்கோடு ரீட் பண்ணியிருக்கோம், CS ரீட் பண்ணியிருக்கோமோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம ECMோட பவர் கிளாஸை வந்து அதுவே வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். பவர் கிளாஸ் வந்து ரீட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதோட FD அதோட வேல்யூவும் வந்துருச்சு. இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆல் கீ லாஸ்ட் மோடுக்கு வந்து போயிடுச்சு வண்டி. இப்போ ஒரு பிளாங்க் சிப் எடுத்து நம்ம UP200 ஆர் XP400 நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு பிளாங்க் கீயை வச்சு பிளாங்க் சிப் ஒன்று வச்சுட்டு ஓகே கொடுத்தாச்சுன்னா டீலர் கீ ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸுக்கு போயிடும். பிளாங்க் சிப் வச்சுட்டு ஓகே கொடுத்துடணும். நம்ம டீலர் கீ, அதாவது எத்தனை கீ நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அது எல்லாமே டீலர் கீயாக இருந்தால் மட்டுமே தான் வந்து கீ லேர்னிங் பண்ணுறப்போ அந்த சிப்பு வந்து காரோட அடாப்ட் ஆகும். அதாவது ஒரு சிப்பு நம்ம பண்ணுறோன்னா அப்படின்னா ஒரு கீ ஒரு சிப் வந்து UP200ல் வச்சிடலாம். 2 கீ பண்ணுறீங்க அப்படின்னா 2வது சிப்பையுமே டீலர் கீயாக வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம சிப் எல்லாமே 1 by 1 வந்து டீலர் கீயாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது கீ வேணும்னா 3வதையுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நோ கொடுத்து நம்ம வந்து பேக் வந்துட்டு கீ லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் 2 கீ கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து நான் 2 சிப்பையுமே டீலர் சிப்பாக வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம செகண்ட் சிப் வந்து டீலர் கீயாக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, செகண்ட் கீழே டீலர் கீயுமே நம்ம வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எந்த சிப்பை வந்து டீலர் கீயாக ஜென்ரேட் பண்ணோமோ அந்த சிப்பை எடுத்து ஃபஸ்ட்டு கீயில் வச்சு இக்னிஷன் ஆன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கீ லேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நம்மளுக்கு எத்தனை கீ வேணுன்றது அதிலே கேட்கும். 1 or 2 அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு கீ லேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் நம்மளோட அவுட்டெல் ஸ்கேனர்லேயும் 1 by 2 அதாவது 2 கீழே ஒரு கீ லேர்ன் ஆகிடுச்சுன்ற டீட்டெயிலுமே உங்களுக்கு இப்போ அதில் காட்டிடும். 1 by 2 வந்துருச்சு.
இப்போ அடுத்த சிப் எடுத்து இக்னிஷனில் வச்சு செகண்ட் கீ பண்ணோம்னா 2/2 வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே வந்ததுக்கப்புறம் வந்து லேர்னிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 2 கீ பண்ணுறப்ப ஒரு கீ லேர்ன் ஆகிட்டு இன்னொரு கீ லேர்ன் ஆகலைனாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு 2/2 வந்து லேர்னிங் கம்ப்ளீட் வந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் எல்லாமே ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.